ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து என்ன கொஸ்டின் பார்க்குறோம்னா, காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பரில் நடந்து முடிஞ்ச 10th இங்கிலீஷ் கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆன்சர் கீ நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம். ஆன்சர் கீயை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ தெரிஞ்சிடும். இதோட ஆன்சர் கீ வந்து இந்த கொடுத்துருக்கேன், இந்த காமிக்கிறேன் பாருங்கள், கொடுத்துருக்கு. இது எந்த டிஸ்ட்ரிக்டோடதுண்டா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கொஸ்டின் அண்டு ஆன்சர். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 ஒன் வேர்டு டோட்டல் மார்க் வந்து 100. 14 ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க. ஒன் வேர்டோட ஆன்சர் வந்து நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம். நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அந்த ஆன்சரை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 14 ஒன் வேர்டு. அதுக்கடுத்து பார்ட் 2 செக்ஷன் 1ல் 3 மார்க் கொஸ்டின். இதில் வந்து நம்ம எத்தனை எழுதணும்? ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் 2. 1 இல்லைன்னா 2 சென்டென்ஸ் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏதாவது 3 கேள்வி எழுதுனா போதுமானது, 4. ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3 கேள்வி எழுதணும். இதில் வந்து ரீட் த ஃபாலோவிங் செட் ஆஃப் த போய்ட்ரி லைன் ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஈஸியானது தான் அது, நீங்கள் ரீட் பண்ணாலே வந்துடும். சரிங்களா? அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின். இது ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோவிங். ரீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் பேசிவ் வாய்ஸ் கிராமர், சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச் கிராமர், பங்க்சுவேட் எழுதி சொல்லியிருக்காங்க. கமா போட்டு ஃபஸ்ட் எழுத்து கேபிட்டல். நாட் ஸோ அமேஜ்டு டாட்டர் மிரிண்டா செட் ப்ராஸ்பரோ. ஓகே. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. இது ரீஅரேஞ்சு வந்து நல்லா கரெக்டாக சென்டென்ஸ் அமைக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் தான் வந்து மெயினான கொஸ்டின். எதுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இது வந்து நம்ம வந்து படிக்கவே தேவையில்லை, ஜஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே இதை வச்சு எழுதிடலாம். நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எங்கே போகணும்? ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு கோ டு எஸ்எஸ் மார்க்கெட் போகணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ் மார்க்கெட் இங்கே இருக்குது. இங்கேருந்து இப்போ எப்படி போவார், அதை நம்ம இங்கிலீஷில் எழுதணும். 3 ஸ்டெப்பில் எழுதுனா போதுமானது. ரைட் த ஸ்டெப்ஸ் டு கைட் ஹிம் டு ரீச் டெஸ்டினேஷன். இதுதான் டெஸ்டினேஷன். எங்கே போய் சேருமோ அது டெஸ்டினேஷன். நம்ம இங்கே இருக்கோம். அப்போ இங்கேருந்து இப்படி போயிட்டு அண்ணா ரோடை போகணும். அண்ணா ரோட்லேருந்து ஃப்ளவர் ஸ்ட்ரீட்டு போயிட்டு அது வந்து லெஃப்ட் எடுத்தோம்னாக்கு எஸ்எஸ் மார்க்கெட் வந்துடும். இங்கே இருக்குது. அப்படி நம்ம இங்கிலீஷில் எழுதணும். ஓகேவா? அதே மேட்ரு. ஓகே. அதுக்கடுத்து 5 மார்க் 2 எழுதணும். பேராகிராஃப். இதில் 2ல் ஏதாவது 2 பேராகிராஃப் எழுதுனா போதுமானது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கு 2 ஆன்சர் எனி 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து பார்த்தோமாக்கா அதுக்கடுத்து 5 மார்க் 1 எழுதுனா போதும். ஃபாலோயிங் ரீஅரேஞ்ச் ஃபாலோயிங் சென்டென்ஸ், கோகரண்ட் ஆர்டர், ரீட் த ஃபாலோயிங் பேசஸ் அண்ட் ஆன்சர் கொஸ்டின். இதெல்லாம் நம்ம படிக்கவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த பேராகிராஃப்லேருந்தே படித்து பார்த்துட்டு ஈஸியாக அது ரீட் பண்ணிவிட்டு இதுலேயே ஆன்சர் இருக்கும். 5க்கு 5 சொல்லையாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து 4 5 20 5 மார்க் கொஸ்டின். ஆன்சர் எனி 4 கொடுத்துருக்காங்க. இதில் 4 எழுதுனா போதுமானது. சரிங்களா? நம்ம பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஈஸியானது. 8 மார்க்கு 150 வேர்ட்ஸில் எழுதி சொல்லியிருக்காங்க. டெவலப் தான் ஃபாலோயிங் இன்ஸை வச்சு 150 மார்க் எழுதி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம 150 மார்க் ஒரு பேஜே ஃபுல்லாக ஈஸியாக நிரப்பலாம். இதை வச்சு திரும்பி பாருங்கள். இந்த கேள்வி 47. இது பேராகிராஃபை வாசிட்டு நம்ம இந்த ஆன்சர், இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதுனா போதுமானது. 5 மார்க் 5 கொஸ்டின் எல்லாம் ஈஸியாக. இது அதே தான் மேலே கொடுத்ததும். இதெல்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் படிக்கணுன்றாலும் நம்ம ஈஸியாக பாஸ் ஆகலாம் எக்ஸாமில். அண்டு இப்போ வந்து பார்க்குறது ஆன்சர் கீயை பார்த்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் வீடியோ ஃபார் யூ பிகாஸ் இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.